எல்லாருக்கும் வணக்கம். டிஎன்பிசி குரூப் 4 2025 அதாவது 12/7/2025 அன்று நடத்தின குரூப் 4 கொஸ்டினுடைய டென்டேட்டிவ் ஆன்சர் கீ தான் நம்ம இதில் பார்க்க போகிறோம். ஸோ இதில் இருக்கக்கூடிய மொத்தம் 100 தமிழ் கேள்விகள் இருக்குது. அதனுடைய ஒவ்வொரு கேள்விகளுக்கான ஆன்சரை நாம் இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்கலாம். கொஸ்டின் எங்கேருந்து எடுத்தாங்கன்னே தெரில. ஒரு 1.5 மணி நேரம் தமிழ் கொஸ்டின் நம்ம போட்டு முடிக்கிறதுக்குள்ள எங்கெல்லாமோ போயிட்டு வர மாதிரி தான் இருந்துச்சு. இருந்தாலும் இந்த கேள்விகளுக்கான சரியான ஆன்சர் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். அது போக நமக்கு டிஎன்பிசி அஃபிஷியலாக ஆன்சர் கீ ரிலீஸ் பண்ணுவாங்க. அப்போவும் நம்ம இந்த சேனலில் நம்ம வீடியோ அப்லோட் பண்ணுவோம். அதையும் நீங்கள் ஒரு நேரம் செக் பண்ணிவிடுங்க. முதல் கேள்வி, குறில் நெடில் சொற்களுக்கு சரியான பொருளை கண்டறிய கணம் கானம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. கணம் அப்படிங்கிறது கூட்டம், கானம் அப்படிங்கிறது பொன். ஆப்ஷன் ஏ அப்படிங்கிறது தான் சரி. அடுத்து இரண்டாவது கேள்வி பாருங்க. சரியான விடை குறிப்பை தேர்க. கூச்சு காரணம். கூச்சு தந்த பலகை என்பதன் பொருள் கொடுத்த பலகை என்பதாகும். மேலும் இரண்டு சொற்களுக்கு இடையில் இப் என்ற ஒச்செழுத்து மிகுந்து வந்ததால் கொடுத்த பலகை என்னும் பொருளை குறிக்கிறது. ஸோ கூச்சு தவறு, காரணம் தவறு. மூன்றாவது கேள்வி, பின்வருவனவற்றுள் சந்தி பிழையற்ற சொற்றொடரை தேர்க. சந்தி பிழையற்ற சொற்றொடரை தேர்க. ஆப்ஷன் ஏ அங்கு கேட்டேன் அப்படிங்கிறது தான் சரி. பொறுத்துக. சாந்து அப்படின்னா அறை, குருவி அப்படின்னா இழிதல், சுனை அப்படின்னா ஒப்பு, அருவி அப்படின்னா குடை. ஸோ இந்த கேள்விலாம் எங்கே இருக்குன்னே உண்மையிலே தெரியலை. அருவி அப்படிங்கிறது குடை, அந்த ஒன்றை மட்டும் தான் வச்சு ஆப்ஷன் பி 4, 1, 3, 2 அப்படிங்கிறது சரி அப்படின்னு எடுத்துருக்கோம். அடுத்து ஒளிமரபை கண்டறிய. புல், இதற்கான சரியான ஆன்சர் நரலும். இருந்தாலும் டென்டேட்டிவ் கீ ஆன்சரில் நம்ம என்ன கொடுப்பாங்க அப்படிங்கிறதையும் வெயிட் பண்ணி பார்த்துருவோம். அடுத்து ஆறாவது கேள்வி, புவியியலில் அட்வான்ஸ் என்னும் சொல்லிற்கு இணையான கலைச்சொல்லை தருக. கடற்கரை இயக்கம். அட்வான்ஸ் கடற்கரை இயக்கம். அடுத்து பொறுத்துக. ப்ரீ சென்சார்ஷிப் அப்படின்னா முன் தணிக்கை அப்படிங்கிறது நம்ம ஆல்ரெடி எல்லாம் படிச்சிருப்போம். சென்சார் அப்படின்னாலே தணிக்கை. அடுத்து பொசஷன் அப்படிங்கிறது உடைமை. ப்ரிஸ்கிரிப்ஷன் அப்படின்னா நீடனுபோகம். பிரீமியம் அப்படின்னா முனைமம். ஆப்ஷன் ஏ 2, 1, 4, 3 அப்படிங்கிறது சரி. எட்டாவது கேள்வி, ஊமையால் விளக்கப்பெறும் பொருத்தமான பொருளை கண்டறிய. இதில் ஆப்ஷன் ஏ அப்படிங்கிறது தான் சரி. அலை ஓய்ந்த கடல் அப்படிங்கிறது அமைதி. அடியச்ச மரம் அப்படிங்கிறது வீழ்தல். மரத்தில் அகப்பட்ட தயிர் போல், அதாவது மத்தில் அகப்பட்ட தயிர் போல அப்படின்னா மனம் உடைதல். புயலில் சிக்கிய பூங்கொடி போல் அப்படின்னா நடுங்குதல். ஸோ ஆப்ஷன் ஏ அப்படிங்கிறது சரி. அடுத்து 9வது கேள்வி, உயிர் சுச்சின் மேல் உலக்கை விழுந்தார் போல இத்தொடரில் உயிர் சுச்சு என்பது என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. உயிர் சுச்சு அப்படிங்கிறது நகை சுச்சு. 10வது கேள்வி, கடைச்சங்க காலத்தில் தமிழகத்தில் எழுதப்பட்ட எழுத்துக்கள் அழைக்கப்பட்ட விதத்தை கண்டறிய. தமிழகத்தில் எழுதப்பட்ட எப்போ கடைச்சங்க காலம் அப்படின்னா நமக்கு என்ன வரும்? கண் எழுத்துக்கள். இது புக்கில் அப்படியே இருக்குது. கடைச்சங்க காலத்தில் தமிழகத்தில் எழுதப்பட்ட எழுத்துக்கள் எவ்வாறு அழைக்கப்பட்டன அப்படின்னா கண் எழுத்துக்கள். ஸோ 7ஆவதில் இடம்பெறாத மருந்து பொருள். சுக்கு, மிளகு, திப்பிலி, கண்டங்கத்திரி மட்டும் வராது. 12வது கொஸ்டின், பாடலின் அடி இடம்பெற்றுள்ள நூலின் பெயரை தெரிவு செய்க. தூச்சின் தூண் தூவிய வித்து அப்படிங்கிறது திரிகடுகம், அந்த பாடலில் இடம்பெற்றிருக்கு. தூச்சின் கண் தூவிய வித்து அப்படிங்கிறது திரிகடுகம். கேள்வி, ஓலக்கம் என்னும் சொல்லின் வேர் சொல்லை கண்டறிய. ஸோ நமக்கு வேர் சொல் அப்படிங்கிறனாலே நமக்கு என்ன இதில் வரும்? வியங்கோல், அதாவது ஒரு கட்டளை பொருளில் வரும். ஸோ அதை கனெக்ட் பண்ணி ஆப்ஷன் ஏ ஓல் அப்படிங்கிறது தான் சரி. 14வது கேள்வி, பொறுத்துக. அணிகம் அப்படிங்கிறது ஊர்தி. அந்நீகம் அப்படிங்கிறது காமன். அணிகம் அப்படிங்கிறது சீவிகை. அணங்கு அப்படின்னா படையில் ஓர் அளவு அப்படிங்கிறது இப்படி. ஆப்ஷன் சி அப்படிங்கிறது சரி. 15வது கேள்வி, வினவப்படும் கூச்சு காரணம் கொடுத்துருக்காங்க. கூச்சு வினவ பயன்படும் எழுத்துக்கள் வினா எழுத்துக்கள் எனப்படும். ஏ யா, ஏ ஏ யா ஓ ஆ ஓ என்னும் எழுத்துக்கள் வினா எழுத்துக்கள். இவ்வினா எழுத்துக்கள் இட வினா எழுத்துக்கள் என்றும் அழைக்கலாம். இரண்டுமே சரி.
பொருத்தமானதை தேர்வு செய்க. மலை அப்படின்னா நமக்கு எல்லாருக்கும் தெரியும். வெறுப்பு, சிலம்பு, பொறுப்பு அப்படிங்கிறது எதை குறிக்கும்? மலையை குறிக்கக்கூடிய சொற்கள். 17வது கேள்வி, ஒலி வேறுபாடு அறிந்து சரியான பொருளை தேர்க. களி, களி. களி அப்படிங்கிறது போர், களி அப்படிங்கிறது மிகுதி. அடுத்து 18வது கேள்வி, கீழ்காண்பவற்றுள் இடைச்சொல் தொடரை கண்டறிக. நிலவோ காய்ந்தது. 19வது கேள்வி, சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடர் அமைத்தல். பாடறிந்து ஒழுகுதல் பண்பு எனப்படுவது. பண்பு எனப்படுவது பாடறிந்து ஒழுகுதல். அடுத்து 20வது கேள்வி, கடுகு சிறுத்தாலும் காரம் போகுமா என்னும் பழமொழியின் பொருள் கண்டறிக அப்படின்னு கேட்டிருக்காங்க. குறைத்து மதிப்பிடாதே அப்படிங்கிறது தான் சரி. அடுத்து 21வது கேள்வி, மரபு தொடருக்கு ஏற்ற பொருளை பொறுத்துக. கடன் கழித்தல் அப்படின்னா மனமின்றி செய்தல். கடை விரித்தல் அப்படிங்கிறது தன் ஆற்றலை சொல்லுதல். கச்சை கட்டுதல் அப்படிங்கிறது முரண்படுதல். கக்கல் விரிசல் அப்படின்னா கலங்கல் நீர். ஆப்ஷன் ஏங்கிறது சரி. 22வது கேள்வி, தமிழக அரசியல் வானில் கவ்வியிருந்த காரிருளை அகற்ற வந்த ஒளிக்கதிராக காயிதே மில்லத் முகமது இஸ்மாயில் திகழ்கிறார் என்று புகழ்ந்துரைத்தவரை கண்டறிய அப்படின்னா யார் சொல்லியிருப்பாங்க அப்படின்னா அறிஞர் அண்ணா. இதுவும் புக்கில் அப்படி இருக்கு. அடுத்து 23வது கேள்வி, டி.கே. சிதம்பரனாருடன் தொடர்பில்லாதது எது? டி.கே. சிதம்பரனாருடன் தொடர்பில்லாதது எது அப்படின்னா பேராசிரியர் கிடையாது. பேராசிரியர் கிடையாது. கேள்வி, பிழையான தொடரை கண்டறிக. ஸோ இதில் காலையில் இதில் இந்த லேக் வரணும். அதேமாதிரி மனம் வீசியதில் 3 சுழி ந வரணும். காலையில் பூத்த மல்லிகை மனம் வீசியது அப்படிங்கிறது தவறு, பிழையான தொடர். அடுத்து 25வது கேள்வி, வினைமுச்சுக்களின் வகைகளோடு பொறுத்துக. அழிந்தது தீமை அப்படிங்கிறது என்னது? தீமை அப்படிங்கிறது குணப்பெயர். அடுத்தது அச்சது பிறப்பு அப்படிங்கிறது தொழிற்பெயர். இந்த பிறப்பு அப்படிங்கிறது தொழிற்பெயர் அப்படிங்கக்கூடிய இது தெரிஞ்சிருந்தாலே நாம் இந்த கொஸ்டினுக்கு சரியான ஆன்சர் பண்ணியிருக்கலாம். நல்லது கை அப்படிங்கிறது சினை பெயர் கொண்டது. குளிர்ந்தது நிலம் அப்படிங்கிறது இடப்பெயர். ஆப்ஷன் பி அப்படிங்கிறது சரி. செச்சம் என்ற சொல்லின் எதிர்ச்சொல் கேட்டிருக்காங்க. செச்சம் அப்படின்னா பகை அப்படிங்கிறது சரியான பொருள். ஆனால் என்ன கேட்டிருக்காங்க? எதிர்ச்சொல் கேட்டிருக்கிறதுனால கேண்மை. கேண்மைங்கிறது என்ன வரும் அப்படின்னா நட்பு. நட்புங்கக்கூடிய மீனுக்கு தான் என்னது? கேண்மை. காப்பு 27வது கேள்வி, காப்பு, செங்கீரை, தாள், சப்பானி, முத்தம், வருகை, அம்புலி இவற்றை அகர வரிசைப்படி சொற்களை சீர் செய்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அகர வரிசைப்படி சீர் செய்ததில் ஆப்ஷன் பி, ஆப்ஷன் சி அப்படிங்கிறது சரி. அம்புலி, காப்பு, சப்பானி, செங்கீரை, தாள், முத்தம், வருகை. அடுத்து 28வது கேள்வி, பிழை திருத்துகளை. ஒரு அணில் மரத்தில் ஏறியது. உயிர் எழுத்துக்கள் தொடங்குவதற்கு சொற்களுக்கு முன்னர் என்ன வரணும்? ஓர் அப்படிங்கிறது பயன்படுத்தணும் அப்படின்னு நம்ம நிறைய பழைய கொஸ்டின் நம்ம ரிவிஷன் பண்ணியிருப்போம். ஸோ அப்போ ஒரு அணில் அப்படின்னு வந்திருக்கக்கூடாது, ஓர் அணில் அப்படின்னு வந்திருந்துச்சு அப்படின்னா சரி. ஸோ அப்போ கூச்சு தவறு, காரணம் என்பது சரி. அடுத்து 29வது கேள்வி, தேவோக்கோட்டை அப்படிங்கிறது தேவோட்டை அப்படின்னு தெரிஞ்சிருந்தாலே இந்த கொஸ்டின் ஆன்சர் பண்ணியிருக்கலாம். கோவன்புத்தூர் அப்படிங்கிறது கோவை அப்படின்னு நமக்கு எல்லாரும் தெரியும். பூந்தமல்லி அப்படிங்கிறது பூனமல்லி. சோழநாடு அப்படிங்கிறது சோநாடு. ஆப்ஷன் பி அப்படிங்கிறது சரி. 30வது கேள்வி, பிழையற்ற நிகழ்கால தொடரை கண்டறிக. நிகழ்கால தொடர் பூமி சுழல்கிறது. பூமி சுழல்கிறது அப்படிங்கிறது என்னது? நிகழ்கால தொடர். அடுத்து 31வது கேள்வி, கூச்சு. யானைகள் விரைந்து ஓடியது. யானைகள் என்ற பலவின்பால் பெயருக்கு அது என்ற ஒன்றன்பால் விகுதி இடம்பெற வேண்டும். இதில் என்ன வரணும் அப்படின்னா யானைகள் விரைந்து ஓடின அப்படின்னு வந்திருந்தா சரி. ஸோ கூச்சு தவறு, காரணமும் தவறு. 32வது கேள்வி, கலைச்சொல்லுக்கு நேரான தமிழ் சொல். வெச்சிரன், திறனாளர். ஸோ இதெல்லாம் எங்கேருந்து எடுத்தாங்கன்னே தெரில. வெச்சிரன், திறனாளர். அடுத்து கலைச்சொல்லுக்கு இணையான தமிழ் சொல்லை கண்டறிய. கிளாசியர் அப்படின்னா பனியாறு. கிளாசியர் அப்படிங்கிறது பனி. 4வது கேள்வி, கால் புக் அப்படிங்கிறது மறு கவனிப்பு பதிவேடு. ரெக்கார்டு இஷ்யூ ரிஜிஸ்டர் அப்படிங்கிறது பதிவேடு வழங்கு குறிப்பேடு. அடுத்து பேப்பர் ஸ்வீட் ரிஜிஸ்டர் அப்படிங்கிறது வரியர் வழக்கு பதிவேடு. ஃபேர் காப்பி ரிஜிஸ்டர் அப்படிங்கிறது செம்மை படி பதிவேடு. சரியா? ஆப்ஷன் டி அப்படிங்கிறது சரி. அடுத்து அடோரிங் என்ற ஆங்கில சொல்லிற்கு இணையான தமிழ் சொல் கேட்டிருக்காங்க. போச்சுதல். 36வது கேள்வி, கூச்சு. அழிவில்லாத சிறந்த செல்வம் கல்வி. ஒருவருக்கு அதனை விட சிறந்த செல்வம் வேறு இல்லை அப்படின்றது தான் சரி. ஆனால் இங்கே உண்டுன்னு கொடுத்துருக்கனால ஆப்ஷன் ஏ என்பது சரி, ஆர் என்பது தவறு. 37வது கேள்வி, சரியான சொற்றொடரை தேர்வு செய்து கீழ்காணும் தொடரை நிறைவு செய்க. தாம் கற்றவற்றை கற்றவர் முன் தெளிவாக சொல்ல வல்லவர்
கற்றவருள் மிகவும் கற்றவராக மதிக்கப்படுவார். ஓகே, அடுத்து 38வது கேள்வி. அடிகோடிட்ட சொல்லின் பொருளை தெரிவு செய்க. தகுதியான் வென்றுவிடல் அப்படின்னா பொறுமை. மிகுதியான் செய்தாரை தான் தான் தகுதியால் வென்றுவிடல் அப்படின்னு வரும். அடுத்து 39வது கேள்வி. மெய் எழுத்துக்களைப் போலவே உயிர் எழுத்துக்களுக்கும் இணை எழுத்துக்கள் உண்டு. உயிர் எழுத்துக்களில் குறிலுக்கு நெடிலும் நெடிலுக்கு குறிலும் இணை எழுத்துக்கள் ஆகும். சரி, கூற்று சரி, காரணமும் சரி. அடுத்து 40வது கேள்வி. மறுப்பு அப்படிங்கிறது யானை தந்தம். அடுத்து விறகு அப்படிங்கிறது தந்திரம். மருகன் அப்படிங்கிறது வழி வந்தோன். சீரடி அப்படிங்கிறது சிறிய அடி. ஆப்ஷன் சிங்கிறது சரி. அடுத்து 41வது கேள்வி. மானி அப்படிங்கிறது குள்ளன். மானி அப்படிங்கிறது மாமன். கனகம் 3 சொல்லின. கனகம் அப்படிங்கிறது படை. 2 சொல்லின பொன். ஆப்ஷன் 2, 4, 3, 1 அப்படிங்கிறது சரி. அடுத்து அரை புள்ளி அமையும் இடங்கள். கபிலன் பாரியை கண்டார், புகழ்ந்து பாடினார், பரிசு பெற்றார். கபிலர் என்ற ஒரு எழுவாய் பல பயனிலைகளை கொண்டு முடிந்துள்ளன. ஸோ கூற்று காரணம் இரண்டும் சரி. 43வது கேள்வி. ஆசிரியர் புகழினியாவிடம் வந்து கேள்வி கேட்டு பதில் கூறுமாறு செய்தார். இவ்வாக்கியத்தில் சரியான இடத்தில் கால் புள்ளி இடுக. ஸோ இந்த ஒரு இடத்துல வரும், அதுமாதிரி கடைசியில் ஃபுல் ஸ்டாப், அவ்வளோதான். ஆசிரியர் புகழினியாவிடம் வந்து கேள்வி கேட்டு பதில் கூறுமாறு செய்தார். ஆப்ஷன் ஏ அப்படிங்கிறது சரி. இந்த சொல்லுக்கு இணையான தமிழ் சொல்லை கண்டறிய. விஷுவல் ஸ்கேனர் அப்படிங்கிறது கட்புல மேவி. கட்புல மேவி. வேலை பிசகு என்னும் மரபு தொடரின் பொருள் தீய காலம். வேலை பிசகு என்னும் மரபு தொடரின் பொருள் என்ன அப்படின்னா தீய காலம். அடுத்து 47. ஆப்பசைந்த குரங்கதனை போல என்ற ஓமை தொடர் உணர்த்தும் சரியான பொருள் என்ன அப்படின்னா வேதனை. ஆப்பசைத்த குரங்கதனை போல என்ற ஓமை தொடருக்கு உணர்த்தும் சரியான பொருள் என்ன அப்படின்னா வேதனை. என்ன அப்படின்னா ஊவே சுவாமிநாதர் அனைவராலும் அன்போடும் உரிமையோடும் தமிழ் தாத்தா ஊவேசா என்று அழைக்கப்பட்டார் அப்படிங்கிறது சரி. அழிவு நிலையில் இருந்த வெவ்வேறு சுவடிகளை பலமுறை ஒப்பிட்டு பார்த்து வாசித்து நமக்காக தாளில் எழுதி அச்சிட்டு புத்தகமாக இலக்கியங்களை வழங்கினார். தம் வாழ்நாள் முழுவதும் ஓய்வில்லாமல் பதிப்பு பணியினை மேற்கொண்டார். அந்த புத்தகத்தில் இருந்துதான் இந்த கேள்விகள் அனைத்தும் கேட்கப்பட்டுள்ளன அப்படின்னு சொல்லிடலாம். அதே மாதிரி தான் அந்த கொஸ்டின் எல்லாமே இருந்துச்சு. ஸோ கூற்று ஏ மற்றும் ஆர் இரண்டும் சரி. ஆர் என்பது ஏயை விளக்கியுள்ளது. அடுத்து 49வது கேள்வி. கீழ்கண்டோற்றில் தவறான ஒன்றை தேர்வு செய்ய. ஆப்ஷன் சி. திராவிடம் என்னும் சொல்லை முதலில் குறிப்பிட்டவர் யார்? குமரிலப்பட்டர் அப்படின்னு கொடுத்துருந்தா சரி. இது புக்கில் அப்படியே இருக்குது. இந்தியாவில் பேசப்படும் மொழிகளின் எண்ணிக்கை 1300க்கும் மேற்பட்டது. பல கிளை மொழி பேசும் இந்தியாவில் பேசப்படுதான் இந்திய நாடு என்னது மொழிகளின் காட்சி சாலையாக திகழ்கிறது அப்படின்னு சொன்னது யார்? அகத்தியலிங்கம். ஓகே. திராவிட மொழி குடும்பம் மொழிகளின் பரவிய நில அடிப்படையில் 3ஆக வகைப்படுத்தப்பட்டுள்ளது. என்னெல்லாம்? நடு திராவிட மொழி, தென் திராவிட மொழி, வட திராவிட மொழி அப்படின்னு கொடுத்துருப்பாங்களா. ஸோ அதில் திராவிடம் என்னும் சொல்லை முதலில் குறிப்பிட்டவர் யார்? குமரிலப்பட்டர் அப்படின்னு கொடுத்துருந்தனா சரி. இதில் ஹீராஸ் பாதிரியார் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. பாடும் பாடல் என்ற சொற்கள் எந்த பெயரச்ச வகை? எதிர்கால பெயரெச்சம். பாடும் பாடல் என்பது எதிர்கால பெயரெச்சம். நட என்னும் பெயர் சொல்லின் வழி உயர்திணை வினையால் அணையும் பெயர் நடந்தவன். உயர்திணை வினையால் அணையும் பெயர் யாரு? நடந்தவன். வை என்னும் பெயர் சொல்லின் ஏவல் வினைமுச்சினை கண்டறிக. வைத்தால். ஸோ இந்த கொஸ்டின் டவுட்டில் தான் இருக்குது. வைத்தால். பொருள் தருக. தாரணி அப்படிங்கிறது உலகம் மற்றும் பூமி. ஓகே. ஒரு பொருட்பன்மொழியில் மீமிசை ஞாயிறு. நமக்கு மீமிசை அப்படின்னால எனது மேல் அப்படின்னு தெரியுமா? ஸோ மேல் பகுதி. அடுத்து 55. பொருந்தாத சொல். முரல், வகுளி, வாழை, வியாழம். இது எல்லாமே எனக்கு என்னமோ மீனுடைய பெயர்களுமே இருந்துச்சு. வியாழம் அப்படிங்கிறது தனித்து காணப்படுது. வியாழம். பிறவினை தொடரை கண்டறிய. அரசன் மாலை அணிவித்தான். பிறவினைனால என்ன அர்த்தம்? அந்த பயன் இன்னொருத்தருக்கு போய் சேரணும். அரசன் மாலை அணிவித்தான். 57வது கேள்வி. எவ்வகை வினை என்பதனை கண்டறிக. இரண்டாம் வேற்றுமையில் இருப்பது முதல் வேற்றுமையாகவும் முதல் வேற்றுமையில் இருப்பது மூன்றாம் வேற்றுமையாகவும் மாறும் வினை எப்போது நிகழும் அப்படின்னா செய்வினை செய்யப்பாட்டு வினையாக மாறும் பொழுது. தனிமரம் காடாதல் இல் என்ற பழமொழி உணர்த்தும் பொருள் நட்பை பெருக்குதல். நட்பை பெருக்குதல். 59வது கேள்வி. அழகொண்ட எல்லாம் அளப்பும் இழப்பினும் பிற்பைக்கும் நற்பாலவை. ஊரார் உடைமை பேயாய் பரவாதே. ஊரார் உடைமைக்கு பேயாய் பரவாதே. தோழன் என்ற பொருள் தரும் காம்ரேட். காம்ரேட் என்ற சொல் எம்மொழியிலிருந்து எடுக்கப்பட்டது அப்படின்னா போர்த்துகீசிய மொழி. 61வது கேள்வி. தாராபாரதி ஆசிய ஜோதின்னு கொடுத்துருக்காங்க.
முடியரசன் வீரகாவியம் அப்படிங்கிறது மட்டும் சரி. முடியரசன் வீரகாவியம் அப்படிங்கிறது மட்டும் சரி. விரிந்தது விரித்தது. ஸோ இதில் வந்து டக்குன்னு பார்த்தோன்னே நம்ம இந்த 3வது ஆன்சர் 2 ஆன்சர் நம்ம போட்டுக்கக்கூடாது. கடைசி வரை பொறுமையாக இருந்து படிக்கணும். மாலை நேரத்தில் அல்லியின் இதழ்கள் விரிந்தன, மயில் தோகையை விரித்தது. இதிலலாம் தோகை விரித்தது அப்படின்னு போட்டிருப்பாங்க. டக்குன்னு பார்த்தா இந்த ஆன்சரை போட்டிருப்பாங்க. ஸோ தோகையை விரித்தது அப்படிங்கிறது தான் சரி. ஆப்ஷன் டி. கூற்று 63வது கொஸ்டின். கூற்று கலைக்கழகம் என்பது கலையை கற்பிக்கும் கழகம். 2 சொற்களுக்கு இடையே இக் என்ற ஒற்று நிகழ்வதால் கலையை கற்பிக்கும் கழகம் என்ன பொருள் கொள்ள வேண்டும். ஓகே சரி. கூற்று சரி, காரணம் சரி. பலா கூட்டல் அருமை பலா வறுமை. பலா கூட்டல் அருமை பலா வறுமை. ஸோ கங்கலம் என்னும் சொல்லை பிரித்தெழுதுக. கங்கா கூட்டல் ஓகம். இது வந்து ஏதோ பழைய புக்கில் இருந்துச்சான். ஐ மீன் 15 வருடத்திற்கு முன்னாடி உள்ள புக்கில் இருந்ததா நிறையா சேனலில் சொல்லியிருந்தாங்க. கங்கா கூட்டல் ஓகம். அடுத்து 66 கோரல் கொள்ளுதல் அடுதல். கோரல் கொள்ளுதலுடைய பொருள் என்ன? அடுதல். பூ நீக்கம் அழிவு என பொருட்களை தரும் ஓர் எழுத்து அப்படின்னா பி. 68 பொறுத்துக. நப்பி அப்படிங்கிறது மரி, முதலை அப்படிங்கிறது சினை, உடும்பு அப்படிங்கிறது ஓந்தி, மீன் கெண்டை அப்படிங்கிறது பார்ப்பு. ஆப்ஷன் பி 4, 1, 2, 3 அப்படிங்கிறது சரி. புள்ளின் உறுப்பு தளிர். புள்ளின் உறுப்பு தளிர். 70வது கேள்வி. மோனோபோலிக் கன்றல் என்ற கலைச்சொல்லின் தமிழ் சொல். தனி வல்லாண்மை கட்டுப்பாடு. தமிழ் தனி வல்லாண்மை கட்டுப்பாடு. அடுத்து பொறுத்துக. அபுலியா. ஆப்ஷன்ஸ் மன உறுதி குறைபாடு, அக்கோமியா தலை வழுக்கை, அபெக்சஸ் சீல்கட்டி, அலோபியா யூனிவர்சலிஸ் உடல் வழுக்கை. ஆப்ஷன் இருக்கிறதுலே இந்த கொஸ்டின் தான் சூப்பராக இருந்துச்சு. சுதேசி நாவாய் சங்கத்தை நிறுவியவர் வ.உ.சி. ஸோ இதில் இருக்கும், ஃபஸ்ட் லைனில் இருக்கும். அடுத்து வ.உ.சி. சென்னைக்கு வரும்போது யாரை சந்திப்பதை வழக்கமாக கொண்டிருந்தார்? இதற்கு சொல்லும்போது பாரதியாரை சந்திப்பதை வழக்கமாக வைத்திருந்தார். அடுத்த கேள்வி. வ.உ.சி. அவர்கள் புலமை பெற்றிருந்த மொழிகள், அதுவும் இதிலே கொடுத்துருப்பாங்க. தமிழ் அண்ட் ஆங்கிலம். தமிழ் மற்றும் ஆங்கிலம். இந்த 3 கேள்வி. அடுத்து நான்மணி கடிகை என்னும் நூலை இயற்றிய ஆசிரியரின் இயற்பெயர் என்னது? நாகனார். விளம்பி நாகனார்னு படிச்சுப்போம். அதில் விளம்பி அப்படிங்கிறது ஊர் பெயரை குறிக்கும், நாகனார் அப்படிங்கிறது சரி. அடுத்து மண்ணோடி எய்ந்த மரத்தனைவர் யாரு? இரக்கமில்லாதவர். மண்ணோடி எய்ந்த. அடுத்து 77வது கேள்வி. கூற்று ஒன்றை சுட்டிக்காட்ட வரும் எழுத்துக்களுக்கு சுட்டு எழுத்துக்கள் என்று பெயர். ஏ யா ஆ ஓ ஏ என்பது எது? சுட்டு எழுத்துக்கள் கொடுத்துருக்காங்க. இது என்ன எழுத்துக்கள்? வினா எழுத்துக்கள். ஸோ கூற்று சரி, காரணம் தவறு. அடுத்து 78வது கேள்வி. அப்பக்கம் இப்பக்கம் உப்பக்கம் என்பவை சுட்டு சொற்களாகும். சரிதான். இடப்பொருட்களை சுட்டுவதற்கு அ இ உ வந்துள்ளது. இரண்டுமே சரி. பொருந்தாத இணையை கண்டறிய ஐக்கு வந்து என்ன வரும்? இ அப்படின்னு வந்துருந்ததுன்னா சரி. நன்னூல் குறிப்பிடும் ஓரெழுத்து மொழிகள் 42. ஸோ இந்த கேள்விக்கான ஆன்சர் வந்து 42 தான் போட்டிருந்தோம். ஸோ இதுக்கான கொஸ்டின் வந்து 10 ஆன்சர் கீ வரும்போது நம்ம செக் பண்ணி பார்த்துக்கலாம். அதுக்கப்புறம் 81வது கேள்வி. உறவோர் ஆயின் உறவோர், உறவோர் ஆக, மடவமாக மடந்தை நாமே. இதனுடைய எதிர்ச்சொல் உறவோர் மடவம். 82வது கேள்வி. ஒருவர் அல்லது நூல் கூறும் கூச்சை விளக்கும் இடத்து பயன்படுத்த வேண்டிய நிறுத்தற்குறிகளை கண்டறிதல் அப்படின்னா முக்கார் புள்ளி. ஒயிட் ஹவுஸ் அப்படிங்கிறது பிரிட்டானிய அரசு அலுவலகம். ஒயிட் ஹால் அப்படிங்கிறது பிரிட்டானிய அரசு அலுவலகம். ஸோ 84வது கேள்வி. இணையான தமிழ் சொற்களை பொறுத்துக்க. டார்க் ஃபைபர் அப்படிங்கிறது என்னது? இருட்டு இலை. டிமோன் அப்படிங்கிறது பின்னணி நிரல். டார்கஸ்ட் அப்படிங்கிறது மிகு இருள்மை. டென்சிட்டி அப்படிங்கிறது அடர்த்தி. ஆப்ஷன் பி சரி. அடுத்து மரபு தொடர்களுக்கு ஏற்ற பொருள். அடரடி படரடி அப்படிங்கிறது பெருங்குழப்பம். அகட விகடம் அப்படிங்கிறது தந்திரம். ஈரொட்டு அப்படிங்கிறது உறுதியின்மை. கைகூடுதல் என்பது சித்தி அடைதல். ஆப்ஷன் பி சரி. காட்டில் சிங்கம் எனப்படும் முழங்கும், யானை வெளியேறும். குறிக்கோள். பூட்கை அப்படிங்கிறது குறிக்கோள். உலக தமிழ் கழகத்தை நிறுவி தலைவராக இருந்தவர் யார்? தேவநேய பாவனார். கண்டறிய. உடுக்கை அப்படிங்கிறது தமிழ் சொல். தண்டுடுக்கை, தாளந்தக்கை அப்படிங்கக்கூடிய ஒரு லைன்லையும் கொடுத்துருப்பாங்க. உடுக்கை அப்படிங்கிறது தமிழ் சொல். ஸோ இந்த கேள்வி இருக்குல்ல, இந்த கேள்விக்கான ஆன்சரும் நம்ம 10 கீழே தான் நம்ம பார்க்கணும். இந்த கொஸ்டின்லாம் எங்கேருந்து எடுத்துருக்காங்கங்கிறது தெரியல. அடுத்து 91வது கேள்வி. நிகழ்கால பேரச்சம் அப்படிங்கிறது ஓடுகிற
குதிரை. உடன்பாட்டு பெயரெச்சம் அப்படிங்கிறது அறிந்த பையன். குறிப்பு பெயரெச்சம் அப்படிங்கிறது அறியாத குழந்தை. ஈறுகெடாத பெயரெச்சம் அப்படிங்கிறது இல்லாத பொருள். ஆப்ஷன் ஏ. நாட்டில் பின்னால் நிகழப்போவதை முன்னரே அறிந்து கொள்பவரின் பெயர் நீரவர். குதிர்த்தல் என்பது சீராதல். குதிர்த்தல் இணையான வேறு சொல் சீராதல். எழுத்து பிழையற்ற சொற்றொடரை தேர்க. எழும்பிருக்க வேண்டுவன எழும்பி இனிதாக தோன்றும் அழகு. அக்ரிணை தொடர் மலர்கள் மலர்ந்தன. மலர்கள் மலர்ந்தன. ஒருமைப்பன்மை பிழையின்றி சரியான தொடர் எறிதல். சிறுவர் தெருவில் ஓடி விளையாடினர். சிறுவர் தெருவில் ஓடி விளையாடினர். அடுத்து தென்னிந்தியாவின் ஸ்பா என்று அழைக்கப்படும் குற்றாலம். ஸோ இதில் கொடுத்துருந்தாங்க தென்னிந்தியாவின் ஸ்பா என்பது குற்றால அருவி. அதுக்கடுத்து தமிழ் வளர்ச்சித்துறை கொள்கை விளக்க குறிப்பு. இதில் கனவு இல்லத்திட்டத்தின் சார்பாக ஒவ்வொரு நிதியாண்டிலும் எத்தனை வீடுகள் கொடுக்குவாங்களாம்? 10 வீடுகள். இதிலே கொடுத்துருந்தாங்க. ஸோ அதை அப்படியே எடுத்து எழுதிடலாம். ப்ரொபோசல் அப்படின்னா கருத்துரு. ப்ரொபோசல் அப்படிங்கிறது கருத்துரு. இரிகேஷன் டெக்னாலஜி என்பது நீர்ப்பாசன தொழில்நுட்பம். நீர்ப்பாசன தொழில்நுட்பம். இதுவரை நம்ம 100 கேள்விகள் பார்த்துருக்கோம். இதில் ஒரு 3 கேள்விகள்கிட்ட அந்த கேள்விக்கான விடைகள் நம்மளால் சொல்ல முடியல. டிஎன்பிசி கொடுக்கக்கூடிய டென்டேட்டிவ் கீ ஆன்சர் வரவும் நம்ம இதில் அப்டேட் பண்ணிடுவோம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள். இந்த டிஎன்பிசி குரூப் 4 எக்ஸாம் எப்படி இருந்தது அப்படிங்கிறதையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இதுபோல் மீண்டும் ஒரு வீடியோவில் மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.